தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் மூலம் வீடமைப்பதற்கு கடன் வழங்கி வீடுகளை கட்டி முடித்தவர்களுக்கான உறுதி பத்திரங்கள் இன்று வழங்கப்பட்டது. இன்று தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் யாழ் மாவட்ட காரியாலயத்தில் மாவட்ட முகாமையாளர் நோயல் ஜெயச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்விலே யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமைநாயகம் விருந்தினராக கலந்து கொண்டு பயனாளிகளுக்கான உறுதி பத்திரங்களை வழங்கி வைத்தார். அத்துடன் கிராமத்திற்கு ஒரு வீடு திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கான காசோலைகள் வழங்கும் நிகழ்வும் இன்று அரசாங்க அதிபரால் வழங்கி வைக்கப்பட்டது. அக்டோபர் 1ஆம் தேதி உலக வதிவிட தினமாகும். இதனையொட்டி வீடமைப்பு அதிகார சபை இந்த நிகழ்வை இன்று ஆரம்பித்து வைத்தது. ஒரு வாரத்திற்கு உலக வதிவிடத்தினையொட்டி நிகழ்வுகளை யாழ் மாவட்ட தேசிய வீடமைப்பு அதிகார சபை நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளது. இதனையொட்டி நாளை குருநகர் 5 மாடி கட்டட குடியிருப்புகளில் வீடமைப்பு அதிகார சபையின் ஊழியர்களினால் சிரமதான பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. அத்துடன் தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் அனுசரணையுடன் மனித வாழ்வின் ஆரோக்கியம் என்னும் துணைப்பொருள் வீதி நாடகம் நடத்தப்பட உள்ளது. நாளை மறுதினம் புதன்கிழமை ஒரு கிராமம் ஒரு வீட்டு திட்டத்தின் கீழ் குருநகர் கடற்கரை வீதியில் கட்டப்பட்ட வீட்டு திட்டத்தை யாழ் மாநகர சபை முதல்வர் திருமதி யோகேஸ்வரி பட்குணராஜா திறந்து வைக்க உள்ளார். அத்துடன் கண்ணாபுரம் பகுதியில் தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் கட்டுக் கொடுக்கப்பட்ட வீடுகளில் வாழும் இளைஞர்களுக்கு சுயதொழில் கடன் வழங்கும் நிகழ்வும் நடைபெற உள்ளது. வெள்ளிக்கிழமை மாவட்ட வீடமைப்பு அதிகார சபை ஊழியர்கள் தாராக்குளம் பகுதியில் சிரமதான பணிகளையும் இறுதி நாளான சனிக்கிழமை பாடசாலைகளில் விழிப்பூட்டல் கருத்தரங்குகளையும் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளனர். மாற்றமுறும் குடியிருப்புகளுக்கு உருப்பெறும் வாய்ப்புகளும் என்னும் தலைப்பில் கல்வி திணைக்கள அதிகாரிகளினால் கருத்தரங்குகள் நடத்தப்பட உள்ளது. இந்நிகழ்வில் வீடமைப்பு அதிகார சபைக்கு சொந்தமான காணியில் வசிக்கும் 20 பயனாளிகளுக்கான காணி உரிமங்களும் வீடமைப்பு அதிகார சபையினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற ஒரு கிராமத்திற்கு ஒரு வீடு திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட 10 பயனாளிகளுக்கான இறுதிக்கட்ட காசோலைகளும் வழங்கப்படுமை குறிப்பிடத்தக்கது.